எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது மக்களே, விஜய் அவர்கள் மீது அக்கறை கொண்டுள்ள விஜய் அவர்களை தான் தமிழ்நாட்டோட நிரந்தர முதலமைச்சராக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. விஜய் அவருடைய தொண்டர்களாக இருக்கட்டும், ரசிகர்களாக இருக்கட்டும், பொதுமக்களாக இருக்கட்டும், தாய்மார்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், இளைஞர்களாக இருக்கட்டும், இளைஞர்களாக இருக்கட்டும், எல்லாமே விஜய் அவர்களை தான் முதலமைச்சராக வச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுகவோட காங்கிரஸ் கூட்டணி வைக்கிறதா இருக்கட்டும், அதிமுக இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் திமுகவில் போய் சேரதா இருக்கட்டும், திமுகவில் இருந்து இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் அதிமுகவில் சேரதா இருக்கட்டும், பிஜேபியில் இருக்கக்கூடியவங்க அதிமுகவில் சேரதா இருக்கட்டும், டிடிவி அவர்கள் பிஜேபியோட தலைமையில் என்டிஏல போய் சேர்ந்துருக்காங்க. அப்போ மக்கள் பார்க்கும்போது என்னென்ன ஒரு பயத்தில் இருக்காங்க அப்படின்னா, எல்லாமே பெரிய பெரிய கட்சிகள் எல்லாமே இன்னொரு பெரிய கட்சியோட போய் சேர்ந்துடுறாங்களே, விஜய் அவர்கள் எப்படி முதலமைச்சர் ஆவாங்க அப்படின்னு சில பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க. அதாவது விஜய் மேலே அக்கறைக்கு உண்ட சில பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு காரணத்தை சொல்கிறேன். அந்த காரணம் சரியா தவறான்னு சொல்லிட்டு நீங்களே சிந்திச்சு பாருங்க. அதாவதுங்க, இப்போ சேரக்கூடிய கூட்டணிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எல்லாருமே சுயநல உள்ள அரசியல்வாதிகள் அப்படிங்கிறது மக்கள் எல்லாத்துக்கும் நல்லா புரியுது பாருங்களேன். மக்களை பற்றி யாரும் நினச்சி பார்க்கல, மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி யாரும் நினச்சி பார்க்கல. அவங்களுக்கு கூட்டணியில் போய் சேர்ந்துடணும். அவங்களுடைய அதாவது தான் கொள்ளையடித்து வச்ச பணத்தை காப்பாற்றவும் சரி, அவங்களுடைய பதவிகளை காப்பாற்றிக்கிறதுக்கும் ஒரு பெரிய கட்சி தேவை இல்லைங்களா? அதனால போயிட்டு எடப்பாடி பழனிசாமி ஐயாவை எவ்வளோக்கு எவ்வளோ கடுமையாக விமர்சனம் பண்ணினாரு அப்படிங்கிறது டிடிவி தினகரனை பற்றி தமிழக மக்கள் எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். ஆனால் அப்படி இருந்தும் அவர் அதிமுகவில் போய் சேர்ந்ததுக்கு என்ன காரணம்? அதிமுகவில் சேர்றது ஒன்று தான், பிஜேபியோட என்டிஏ கூட்டணியில் சேர்றது ஒன்று தானே. இதில் எங்கே ஒரு மாறுதல் இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். அப்புறம் சொல்கிறாரு, இது எங்களுடைய பங்காளி சண்டை, நாங்கள் அப்புறமா பேசிக்கோம் அப்படின்னா என்னங்க பங்காளி சண்டை? அப்போ உங்களுடைய கட்சியை உங்களுடைய கட்சியை வளர்க்குறதுக்காகவும் பணத்தை கொள்ளையடிக்கிறதுக்காகவும் திரும்ப யார் தப்பாக பேசுகிறீங்களோ அதே கட்சியில் போய் நீங்கள் சேர்றீங்க. அப்போ இந்த இடத்துல மக்களுக்கு நீங்கள் எங்கே நல்லது பண்ணுறதுக்காக சேர்றீங்க சொல்லுங்கள். அதனால் விஜய் அவர்கள் மீது, அதாவது இந்த கட்சிகளுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அதிருப்தியானவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ காங்கிரஸில் கூட திமுக வேண்டான்னு சொல்லக்கூடிய நிறைய பேர் இருக்கிறாங்க. இவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா விஜய் அவருடைய கட்சியில் தான் சேர போகிறாங்க. விஜய் தான் 2024